ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர். அதை தாண்டி மனதில் தோன்றும் எண்ணங்களை தைரியமா டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர் கார்த்திக் என் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காவிரி தண்ணீரை பற்றி என்ன பேசினார்? எதற்காக இந்த கைது நடந்தது? இல்ல, ஒரு காவிரி தண்ணியை பத்தி மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல அப்படின்னு போயிருக்கலாம். பட் ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்காரு. எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, பொறுப்புள்ளவருங்கிறத நான் பொறுப்புல இருக்காருங்கிறத மீன் பண்றேன். இப்ப அவரு தன்னுடைய கட்சி தொண்டர்கள் எதிர இருக்கவங்க பேசுறாங்க, கத்துறாங்க அப்படின்னா அதுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு தான் அடுத்த கைத்தட்டல், அடுத்த கத்தல்லாம் வரும் அங்க கீழேந்து கிரௌட்ல இருக்கு. அப்படி பேசும்பொழுது காவேரில இருந்து இது வரைக்கும் முதல்வர் என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல, பேசல, தண்ணி வரல, அதெல்லாம் அரசியல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க தண்ணி திறந்தாச்சுங்கிறது தெரிஞ்சுதான் இங்க கூட்டமே வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல கூட்டம் இங்க இருந்து ஒரு நடிகை பேரை சொல்லி கத்துறாங்க. அவர் அதற்கு அடுத்த ஒரு பதிலாக ஒரு இரட்டை அர்த்தத்துல பேசுறாரு அப்படிங்கிறதா நம்ம பார்க்கக்கூடியது. இரட்டை அர்த்தத்துல பேசுறாருதான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு எந்த இதுவா இருந்தாலும் சரி, எந்த மேடைகளா இருந்தாலும் சரி, திமுகவினருக்கு அது கைவந்த கலை. இரட்டை அர்த்தத்தை தான் பேசுவாங்க, ஆபாசமா தான் பேசுவாங்க. இதை நான் சொல்லல. EVKS இளங்கோவன் அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, இந்த திராவிடர் கழகம்னாலே ஆபாசமா தான் மேடையில பேசுவாங்க அப்படிங்கிறத அவரே பதிவு பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல உதயநிதி அவர்கள் எஸ். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? திமுகவும் ஆபாச பேச்சும், திமுகவும் அருவருக்கத்தக்க பேச்சும் இதை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா 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 அந்த லெகசிய சொல்றேன். அவங்களுடைய அந்த சொல்லுவாங்க இல்லையா, திமுக நான் சும்மா இல்லடான்னு, அதை நான் சொல்றேன். இப்ப இவரு இந்த இடத்துல அவங்க ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க ஒரு நடிகை பேரை, உடனே இவரு சம்பந்தமே இல்லாம ஒரு இரட்டை இடத்துல பேசும்போது அது கண்டிப்பா கண்டிக்கக்கூடியதுதான். சரி, இவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசுனதே இல்லையா அப்படின்னா, எடப்பாடி அவர்களை பற்றி மிகவும் கொச்சையாக, சசிகலா அவர் டேபிள் கீழே போனார், கால் கீழே போனார்லாம் போயிருக்கலாம் அப்படின்லாம் பேசி, அவர் தாயை ரொம்ப இழிவா பேசி, எடப்பாடி அவர்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்துல அழுதார், என் தாயை இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு. அந்த அளவுக்கு கொச்சையாக பேசுபவர்கள் தான் இவர்கள். இவர்களுக்கு எல்லாம் எப்பவுமே டீசெண்டா இருப்பாங்களான்னா கிடையாது. உதயநிதிக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலா அரசியலுங்கிறதே அவருக்கு தெரியாது. தன்னுடைய பலம்ங்கிறது எதுகை முறையில பேசுறதுன்னு நினைச்சுக்கிட்டாரு. இது வரைக்கும் அந்த இடத்துல எதுக்கு முறையில பேசுனதே இல்லை. ஆனா அவரே அதை தன்னுடைய பலம்னு சொல்லிப்பாரு. அந்த அளவுதான் அவருக்கு புரிதல் இருக்கு. திராவிடம்னா என்ன தெரியாது, கட்சினா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகே, இந்த இடத்துல அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன? கூட்டம் கத்துது, அப்ப இவர் என்ன சொல்லணும்? அது விடுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லையா வேற ஒரு லைன் பேசணும். அதுக்கு கனெக்ட் பண்ணிட்டு நான் காவேரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு பழக்கம் தானே. பிரதமர் அவர்கள் பதவி ஏற்கும் போது, முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க அப்பா பேசுறவர் தானே, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ஆக ஆக ஆகன்னு இவங்க அப்பா பேசாததா? இவங்க தாத்தா பேசாததா? அதான் சொன்னேன், அந்த பரம்பரைங்கிறது அப்படிதான் இருக்கும். ஸோ இன்னைக்கு கண்டிக்கக்கூடிய வகையில கைது பண்ணியிருக்கிறாங்க. கைதுன்னா விசாரணை கூட்டு போய் கைது பண்ணி உடனடி ஜாமீன்ல விட்டுட்டாங்க. ஆனா இத பல்வேறு பார்வை, இந்த ஒரு கைதை பல்வேறு விதமான பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம நிறைய பார்த்தோம்னா நமக்கு புரிய வரும், சமூக ஊடகங்கள்ல என்னெல்லாம் அதுக்கு ரியாக்ஷன் வருதுன்னு. நம்மை பொறுத்தவரை முதல் முறையாக கோபாலபுரத்தின் மூத்த குடும்பத்தில் ஒருவரை விசாரணை கைதியாக ஒரு காவல் வண்டி, போலீஸோட வண்டி வேன்ல கூட்டிட்டு போயிருக்காங்கன்னா நிச்சயமா அதை பாராட்டும். ஏன்னா யாருமே அதை கை வச்சதில்லை. உங்களுக்கு தெரியும், அவர் நான் டெங்கு மலேரியா மாதிரி அழிப்பேன்லாம் பேசினார். அன்றைக்கு தேசிய அளவுல அவர் மேல பல மாநிலங்கள்ல வழக்கு பதிவு பண்ணாலும் ஒரு இடத்துல கூட பாஜக இவர் மேல கை வச்சோ விசாரணை கூப்பிட்டோ எதுவுமே பண்ணல. ரொம்ப டீசெண்டா நேர நீதிமன்றம் வந்தாங்க, பேசினாங்க, போனாங்கன்னு ஆயிப்போச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த பேச்சுக்கு இம்மீடியட்டா ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. இது நல்ல விஷயம். இது பயம் இருக்கும், இனிமேல் பேசுனா எதுக்கான கூட்டு போவாங்களா, அவரையே தள்ளிட்டு போயிட்டாங்க, அடுத்து நம்ம எந்த மூளைக்குன்ற அளவு சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் தமிழன் பிரசன்னாவுக்கும் சைதை சாதிக்குக்கும் இதெல்லாம் ஒரு பாடமா இருக்கும்.
சரி சார். நான் கேட்க விரும்புறது என்னன்னா, பெண்களுக்கு ஒன்று அப்படின்னா, உடனே ஓடோடி குரல் கொடுக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய எம்பி கனிமொழி அவங்க. அவங்க இதற்கு ஒண்ணும் பேசலையே. இந்த மாரி பெண்கள் குறித்தான அவதூறு பேச்சுக்கு எதுவும் பேசலையே அவங்க. இல்ல பேசுவாங்க எப்படி ஒரு வாரம். கைதை எதிர்த்து போராட்டம் செஞ்சிருக்காங்க திமுக எம்பிக்கள். இல்ல புரியுது. அவங்க ஒரு 10-15 நாள் பொறுத்து பேசுவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள உட்காந்து பேசி என்ன யோசிச்சு என்ன பேசலாம் அப்படின்னு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் அவங்க கட்சியில கமல் வேற போயிருக்காரு. அந்த மாதிரி பேச்செல்லாம் எடுத்து ஒரு 10-15 நாள் பொறுத்து புரியாத மாதிரியே ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. முன்ன ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கு, ஆர் ராசா அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் ஆபாசமா பேசினாரு. அப்ப கனிமொழி கண்டிச்சாங்க, உடனடியா உடனடியா கண்டிச்சாங்க. ஆர் ராசா வந்து கட்சியோட ஒரு உறுப்பினர் தான், எம்பி தாங்கிறதுனால உடனடியா கண்டிச்சாங்க. இது அண்ணன் பையங்கிறதுனால இன்னைக்கு பேசாம இருக்கிறாங்க. உடனடியா கண்டிக்க முடியாது. இப்ப கட்சியில பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்க. முன்னாடியாவது பொறுப்பு கொடுக்கல, 4 குரூப் இருந்துச்சு, புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் குரூப், அழகிரி குரூப், தயாநிதி குரூப், கனிமொழி குரூப், 4 குரூப் இருந்துச்சு. இப்ப இது ரெண்டும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. ஸ்டாலின் குரூப்பும் கனிமொழி குரூப்பும். தயாநிதி தான் ஒட்டிக்கிட்டு இருக்காரு எந்த பக்கம் தெரியாம. இப்போ அதனால வந்து இவங்க உடனடியா பேச முடியாது. அண்ணனை போய் பார்த்து பேசி ஆக 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 அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்டு சொல்லணும். இவங்க பேச மாட்டாங்க. சி மகளிர் அமைப்புகள் அப்படின்னு ஒரு சிம்பு அவர்கள் ஒரு பாட்டு போட்டப்போ மகளிர் அமைப்புகள்ன்ற பேர்ல நிறைய பேர் புகார்லாம் கொடுத்தாங்க, ஓடி வந்தாங்க, ஐயோ அம்மா அப்படின்னு. இன்னைக்கெல்லாம் ஒத்துரமே காணும் பாத்தீங்கல்ல. நீங்க சொல்றீங்க பெண்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா திமுக தான் உடனே. இன்னைக்கு எத்தனை அமைப்புகள் இங்க வந்து பேசினாங்க? எத்தனை அமைப்புகள் வந்து பேசினாங்க? ஒருத்தர் கூட பேசல. ஒரு நடிகை இல்ல சாரி, ஒரு நடிகருடைய மகள் பேட்டி கொடுக்குறாங்க. அவர் பேசுனதை நான் 200% நான் தப்பாவே சொல்ல மாட்டேன். நல்லா தான் பேசியிருக்காரு, கரெக்டா. அவர் எதுவுமே தப்பா பேசலையே, யார் பேரையும் சொல்லலையே, எந்த இடத்துலயும் யாரோட பேரும் சொல்லிப்படல, கரெக்டா தான் பேசியிருக்காரு. அண்ணாவை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னா ஒரு அம்மா விளக்கம் கொடுக்குறாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, இப்ப நான் வந்து யாரையுமே ஒன்றும் தப்பா பேசல, யாரையுமே தப்பா பேசல. இங்க இருந்து வெறும் சைகை மட்டும் செய்து விட்டால் அதை ஏத்துப்பாங்களா? ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அது ஆபாசம் தானே. அப்படி செய்தால் அது ஆபாசம் தானே. அப்படி என்றால் இவர் பேசினது அந்த கூட்டத்துல சொல்றாங்க அப்படின்னு ஒண்ணு இவர் அதுக்கு ரிப்ளை பண்றாருன்னா அது கனெக்ட் பண்ணும்போது பொருள் எப்படி வரும்? தமிழ் என்பது ரொம்ப நுணுக்கமான மொழி, ரொம்ப நுணுக்கமான மொழி. அது திராவிடர்களுக்கு தெரியாது. தமிழின் நுணுக்கம் தமிழர்களுக்கு தான் தெரியும், திராவிடர்களுக்கு தெரியாது. அவங்க ஆபாச பேச்சுக்கு தான் எடுப்பாங்க. இன்னைக்கு இன்னொரு நடிகை போட்டிருக்கிறாங்க, ஒரு திருக்குறள் போட்டு ஒருத்தங்களை பார்க்கும்பொழுது நேர புகழறதும் பின்னாடி போய் அவதூறு பேசுறதும் இருக்கிறத விட சாவுதல் மேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி திருக்குறள் போட்டிருக்காங்க. ஐ திங்க் 138 நினைக்கிறேன் அந்த திருக்குறள். நம்பர் கரெக்டா தான், அது 138 நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா போட்டிருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இதே பாருங்க, ஒரு திரையுலகிலேயே 2 பேர் 2 பக்கம் போடுறாங்க. ஒரு நடிகருடைய மகள், இந்த பக்கம் ஒரு நடிகை. அவங்களுக்கு சின்ன ஒரு வட்டத்திலேயே இருக்குன்னா மக்கள் இன்னைக்குதான். நடிகருடைய மகள்னு சொன்னீங்களா? அவங்க வந்து இப்ப கட்சி சார்ந்து இருக்கிறனால அப்படி போட்டிருப்பாங்களோ? இல்ல, அவங்க பேட்டியே கொடுத்தாங்க, போடல, பேட்டியே கொடுத்தாங்க, பேட்டியே கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க அப்பா 200 ரூபா கொத்தடிமை, அதனால வந்து அவங்களும் இப்போ சேர்ந்து இருக்கிறாங்க, அதனால அப்படிதான் இருப்பாங்க. ஆனா எந்த இது நியாயப்படுத்தணும், எதை நியாயப்படுத்த கூடாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இவங்க சொல்லலாம், இது வரைக்கும் யாருமே பேசுனது இல்லையா தமிழ்நாட்டுல? நயினார் ஒரு வார்த்தையை விட்டார், நயினார் நாகேந்திரன் மன்னிப்பு கேட்டார். உடனடியாக அடுத்த நாள் பிரச்சனை ஆகுதுன்னு மன்னிப்பு கேட்டார். சரி, இது மாதிரி எல்லாம் பேசுறது எனக்கு தெரிஞ்சு காலத்தால ஒரு சமூக ஊடகத்துல ஒரு கார்டு பார்த்தேன். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேரை போட்டு ஒரு கார்டு இருந்தது. அவர் என்ன பிரதமரா அந்த நடிகை, இல்லை முதல்வரா, ஏன் அவரை பற்றி பேசினால் என்ன பிரச்சனைன்னு கேட்டாரு. அப்படி கேட்கக்கூடிய ஆர்.எஸ். பாரதி அந்த திமுகவுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அப்ப என்ன தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா பத்தி பேசும்போது ராதாரவி நீங்க வெளில எடுத்தீங்க. யாரை பற்றி பேசினாலும் தப்பு தப்பு தான், தப்பு தான். அந்த தப்புக்கு தண்டனை வேணும். நீங்க பேசினா ஒண்ணு, அடுத்தவங்க பேசினா ஒண்ணுன்னு போகக்கூடாது. எல்லோருக்கும் அளவுகோல் ஒண்ணா இருக்கணும், ஒண்ணா இருக்கணும். அது திமுக கிடையாது. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், காமராஜர் அந்த காலத்துல சேலை கட்டி பொம்பளை மாதிரி கார்ட்டூன் போட்டது திமுக. திமுக காமராஜர் அவ்வளவு அவசியமா, ஆமா, முரசொலி கார்ட்டூன் இருக்கு. அப்போ அன்னைக்கே இவங்க இந்த ஆபாசத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. தீப்பொறி ஆரிமுகமும் வெற்றி கொண்டானும் பேசாத பேச்சு கலைஞரை போல் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தி பேசின திமுக எப்படி இருக்கும் அந்த லெகசியில? நான் கேட்கிறேன், 1996 செல்வி ஜெயலலிதா அவர்கள் வீட்டுல அந்த சோதனை எல்லாம் நடந்தது, வருமான வரி சோதனை.
அப்ப நிறைய புடவைகள், செருப்புகள் அதெல்லாம் இருந்தது. ஒரு நடிகை அவ்வளவு சேர்த்திருப்பாங்க. ஒரு பெண் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. என்ன வேணா இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு சமூக ஊடகத்துல பேசிட்டு இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு பெண் அப்படி வச்சுக்கலாம். அவங்க சொல்றாங்க என் வீட்டுல 2000 புடவை வச்சிருக்கேன் கபோர்ட்ல. அந்த அம்மா சொல்றாங்க. இன்னொரு நடிகை சொல்றாங்க, நான் இந்த சீரியல்ல கட்டுற புடவைக்காகவே ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கேன் தனியான்றாங்க. அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த காலத்துல அவங்க வாங்கின நிறைய பொருட்கள் இருக்கும்போது திமுகவில் எனக்கு தெரிந்து அவர் மாறன் நினைக்கிறேன். ஒரு சேலை ஒரு செருப்பு இருந்தால் நாம் ஒருவர் பெயரை கூறலாம். இத்தனை சேலை இருக்கும்போது நாம் யாரை போய் சொல்லுவதுன்னு கேட்டார். ஒரு பொம்பளை அவங்க வீட்டுல வச்சிருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்னைக்கே நீங்க அப்படிதான் ரெட்டையத்துல பேசுறீங்க. யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு சசிகலாவும் ஜெயலலிதாவும் சென்ற போது ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு இரட்டை அர்த்தத்தில் ஆபாசமாக பேசினார் என்று ஊருக்கே தெரியும். ஊருக்கே தெரியும். அப்போ நீங்க வழி வழியா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்க முடியும்? எடப்பாடி அவர்கள் அம்மாவை பத்தி பேசின போதே சைலண்டா தான் இருந்தார். ஸோ ஒன்றும் பண்ணல. இருந்து அவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே பண்ணியிருக்கலாம். உடனே ஆக்ஷன் எடுத்து அன்னைக்கு தூக்கிருக்கலாம். பண்ணல. இவங்களை டச் பண்ண முடியாம இருந்தாங்க. இன்னைக்கு இவங்களை ஒருத்தர் விசாரணை கைதியா கொண்டு போனதை நான் இன்னைக்கு பாக்குறேன். ஊடகத்துல அவ்வளவு பேர் கொண்டாடுறாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சார் இந்த கேஸ் நிக்காது, இந்த கேஸ் நிக்காது, பெரிய விஷயம்லாம் இல்லை. சார் ஒரு டவுட்டு, ஊடகத்துல அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்களா இல்லை நீங்க கொண்டாடுறீங்களா அவருடைய கைதை? இல்லை, நான் மட்டுமல்ல, ஊர் உலகமே ஊடகத்தில் கொண்டாடுகிறது. என்ன சொல்றேன்னா, எனக்கு அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் வீட்டுல விசாரணை நடக்குதுங்கும் போது எனக்கு ஒரு போன் வருது. ரொம்ப தெரிஞ்சவங்க, அவங்க திராவிடர் அந்த திராவிடர் கட்சி அந்த கழகத்தில் திமுகவில் மிக மூத்த ஒரு தலைவர், அந்த மாதிரி ஒரு லெகசில உள்ளவங்க. அவங்க சொல்றாங்க, நல்ல வேலை செஞ்சிருக்காரு முதலமைச்சர், இது மாதிரிதான் செய்யணும் ஒரு பெண்ணை பேசினா அப்படின்னு. நாங்க சும்மா பேசிட்டு இருக்கும்போது சொல்றாங்க. இதுல எனக்கு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப அது வந்து ஏதோ ஒரு சும்மா ஒரு ஒரு பேச்சுன்னு கடந்து போயிட முடியாது. மேடைக்கு மேடை திமுகன்னா வரலாறு இருக்கு தெரியுமா? சும்மா வந்தவன் இல்லடா திமுக அப்படிங்கிறது. அடுத்தது தூக்கு மேடை பஞ்சுமத்தை நாங்கள் யார் தெரியுமா அப்படின்லாம் படத்துல வந்த வசனத்தெல்லாம் பேச வேண்டியது. இன்னைக்கு காலையில காவல்துறையினர் அவர் வீட்டுக்கு போறாங்க, போய் இன்னைக்கு பேசுறாங்க. அவங்க மனைவி சொல்றாங்க, அவரு இந்த மாதிரி உள்ள ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. சரி, மறுபடியும் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அம்மா வர சொல்லுங்க, அவர் ரெஸ்ட் ரூம்ல இருக்காரு. சரி, அந்த காவல்துறை அதிகாரி பேசிய பேச்சு செய்தி ஊடகத்துல இருக்கு, செய்தி ஊடகங்கள்ல லைவ்ல இருக்கு. அவர் என்ன பேசுறாருன்னா, 10 நிமிஷம் எவ்வளவு நேரமா சொல்லுவீங்க, அவர் எவ்வளவு நேரமா உள்ள இருப்பாரு, வர சொல்லுங்கம்மான்னு கேட்கிறாரு. அப்போ முன்னாள் அமைச்சர் திரு மாசு அவர்கள் அங்க வர்றாரு. அவர் சொல்றாரு, நீங்க சார் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போறேன்றீங்க, லாங் டிராவல் இல்லையா, அதனால அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவர் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரட்டும் சார்ன்றாரு. தூக்குமேடை பஞ்சமத்தை நாங்கள் எங்களுடைய பின்னணி தெரியுமா? போராட்டம் என்பது திமுகவுக்கு பெரிய விஷயம் அல்லன்னாங்க. ஒரு விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. இது ஒன்றும் கொலை கேஸ் எல்லாம் இல்லை, விசாரணைக்கு கூட்டிட்டு போறாங்க. உடனே ஜாமீன்ல விட்டுறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். அதுக்கு அவர் உள்ள டாய்லெட்ல இருக்க, டாய்லெட்ல எவ்வளவு நேரம் பயந்து 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 உள்ள உட்கார்ந்து இருந்தீங்கல்ல, அதுதானே இன்னைக்கு மேட்ராச்சு. சரி, மாசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சார் ஒரு 10 நிமிஷம் சார், அவர் வரட்டும் சார் ரெஸ்ட் ரூம்ல இருந்து. அதுக்குள்ளேயும் வக்கீல் சரவணன் வந்துருவாரு. அப்ப நீங்க எதுக்கு காலம் கடத்துனீங்க? வக்கீல் வந்து உங்களை அது வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு நீங்க உள்ளுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு திமுகவின் இப்பொழுது தலைமையாக இருக்கக்கூடிய ஒருவர் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. 10 நிமிஷம் காலம் கடத்துகிறார்கள். ஏன்னா அட்வொகேட் வர வரைக்கும். இது பெரிய விஷயம் இல்லையா? தமிழ்நாட்டுல திமுகவை தொட முடியாதுன்னு சொன்ன ஊர்ல இது பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், அதோட நான் இந்த உதயநிதி கைதை பற்றி நான் பேசுவதை அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய கைதியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு, நான் பேசினதை வந்து என் மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க, நான் பேசினதை கட் காப்பி பேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த கைது காமெடி, எந்த கைது காமெடி கிடையாது? இல்ல, சரி, கட் பேஸ்ட் பண்ணிட்டாங்க, ஒரிஜினல் வெளியிடுங்க. ஒரிஜினல் ஒரு நிமிஷத்துல வெளியிடலாமே, உங்க கூட்டம் தானே, நீங்க வெளியிடுங்க ஒரிஜினல. ஏன் வெளியில?
கட் பேஸ்ட் பண்ணிட்டாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க, எடிட் பண்ணிட்டாங்க, டெலிட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து சும்மா பேசிக்கலாம். ஒரிஜினலை வெளியிட்டுருங்க. உடனே கொடுக்கலாமே. என்னங்க சார், இதான் நான் பேசியிருக்கேன். நான் இந்த அர்த்தத்துல பேசல சார். அந்த வெளியிடுங்க சார். தலைமை கழகம் மூலமா வெளியிடுங்க. நீங்க கொடுக்கலாமே. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க உடனடியா வெளியிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சிச்சு. அப்ப ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? சரி, மறுபடியும் சொல்றோம். இந்த கேஸ் நிக்கக்கூடிய கேஸ் இல்ல. சும்மா ஒரு அவதூறு கூட வராது. இவங்க மாரிதாசை கைது பண்ணி உடனடியா கோர்ட்ல வெளிய விட்டாங்க. எஸ். சரி, எனக்கு இது என்ன தோணுதுன்னா, ஒருவேளை விஜய் வேண்டுமென்றே தாவேகா வந்து வேண்டுமென்றே திமுகவை நோக்கி பழிவாங்கும் நடவடிக்கையில இறங்குறாங்களா? இல்லைன்னா நான் தான் ஹீரோ அப்படின்னு காமிக்கிறதுக்காக முதலமைச்சர் இன்று தான் ஒரு முதலமைச்சர் என்பதை தாண்டி ஹீரோவாக தன்னை நிலைநிறுத்தி கொள்கிறாரா முதலமைச்சர் சீட்ல இருந்து? அப்படி பார்க்கலாமா இல்ல இத? இல்ல உங்களுக்கு அந்த கேள்வி என்பது சரியானதா கேக்குறீங்க. ஆனா இப்போ இதெல்லாம் செய்வதற்காக முதல்வர் வந்து உதயநிதிட்ட சொல்லி இந்த மாதிரி பேசுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை கைது பண்ற மாதிரி பண்ணுவேன்னு சொன்னாரா? இவர் பேசின பேச்சுக்கான எதிர்வினை தானே இது. இப்போ முதல்வர் செஞ்சதுக்கான எதிர்வினை இவர் பேசல. இவர் பேசுனதுக்கான எதிர்வினை தான் முதல்வரோட ஆக்ஷன். அப்படின்னா இப்ப நீங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணி உடனடியா கோர்ட் சொல்லிச்சுல வெளில விடுன்னு. சரி, சவுக்கு சங்கர் ஒரு முறை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு அவங்க அம்மாவோட இறப்புக்கு கூட வெளிவிடாம வச்சீங்கல்ல, அது எந்த ஹீரோயிசம்? அது எந்த ஹீரோயிசம்? அந்த ஒரு மனிதர் தன்னுடைய தாயின் இறப்புக்கு வர முடியாம உள்ள போட்டு சிரிச்சிங்கல்ல, அது எந்த ஹீரோயிசம்? விஜய் அவர்கள் செய்வது, நான் உடனே திருப்பி சொல்றேன், விஜய் ஆளுங்கட்சின்னா அப்படிதான் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சி அப்படிதான் பண்ணுவாங்க. அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. ஒரு காவல்துறைக்கு இரும்பு கரம் மீண்டும் கிடைத்து விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? காவல்துறை தங்கள் அதிகாரத்தை பெற்று விட்டது. அஇஅதிமுக மறைந்த புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலத்துல இருந்த போது எப்படி பவரா இருந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு பவரை ரீகைன் பண்ணிட்டாங்க காவல்துறை, அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி இல்ல, டோட்டலா எடுக்க முடியாது. எல்லா சம்பவங்களுக்கும் சேர்த்து பண்ண முடியாது. ஆனால் ஆனால் இந்த ஆட்சியில் இவர்களை தொட முடியுங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. சரி, எந்த ஆட்சி வந்தாலும் இவங்களை கை வைக்க மாட்டாங்க. கலைஞரை கைது பண்ணும்போது வாசல் உட்காந்து ஐயோ அம்மான அழுது நாடகம் பண்ணது நமக்கெல்லாம் தெரியும். நம்ம என்ன சொல்றோம்னா, இதனால் ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியவில்லை என்றாலும் இந்த விஷயத்துல உடனடியாக இந்த மாதிரி பண்ணி சார் விசாரணைக்குன்னு வாங்கதான் கூட்டிட்டு போய் ஜாமீன் விட்டதுங்கிறது, தாங்கள் நினைத்தால் இதே போல் நீங்கள் தவறு செய்தால் உங்களை இப்போது விசாரணை கைதியாக கூட்டி செல்கிறோம், நாளை வழக்கில் கைதியாக கூட்டி செல்ல வேண்டிய நிலை வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியாத்தான் இதை பார்க்கிறோம். அப்படித்தான் அதை பார்க்கணும். வேற எதுவுமே இல்லை. இவர் பேசினார், எதிர்வினையாற்றினார், கைது செய்கிறார், விசாரணை கூட்டி போனாலும் விட்டாங்க, அவ்வளவுதான். ஆனால் இது ஒரு எச்சரிக்கை. மீண்டும் இதே போல் பேசினால் அடுத்து நடவடிக்கை மிக பெரிதாக நீளும் அப்படிங்கிறது இது ஒரு எச்சரிக்கை மணியா பார்ப்போம். சரி, இப்படிலாம் நீங்க சொல்றீங்க, திமுக இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்க, திமுக மேல சேர்த்தவாறு இறக்கிறீங்க. ஆனா இதே தாவேகா முதலமைச்சர் இன்று விஜய் வந்து அந்த தாவேகா தலைவராக இருந்தபோது எவ்வளவோ முறை முதலமைச்சரை வந்து பார்த்து பேசியிருக்காரு. ஸ்டாலின் அங்கிள்னு கூப்பிட்டுருக்காரு, அப்புறம் ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு, அப்படிலாம் கிண்டலா சர்க்காஸ்டிக்கா பேசினாரு அப்படின்னு நான் சொல்லலை சார். திமுக எம்பி சிவா அவர்கள் சொல்றாங்க. அப்பெல்லாம் நாங்கள் பொறுமையா பொறுத்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கும் தாவேக அரசுக்கு, குறிப்பாக முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ஒரு விமர்சனங்களை தாங்கும் மனப்பக்குவம் இல்லை, பொறுமையை கடைபிடிப்பதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாருங்க? இல்ல, முதல்வரை பற்றி பேசலாம், பேசுங்கள். ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஜனநாயக உரிமை இருக்கு, பேச்சு உரிமை இருக்கு, எல்லாமே பேசுங்க. நீங்கள் இன்னொரு ஒரு பெண்ணின் பெயரை சொல்லும் போது அதை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து இரட்டை அர்த்தத்துல பேசும்போது அது தவறு. அது தவறுதான். நீங்க எந்த இடத்தையும் நியாயப்படுத்த முடியாது. நீங்க முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்லாம் இல்லை, வேணும்லாம் இல்லை. இவங்க பேசுனதுக்கு இந்த இடத்துல பெண்ணை பேசியது தவறு. இப்போ முதல்வர் இப்போ விஜய் அவர் வந்து எதிர்கட்சி அந்த கட்சி ஆரம்பிச்ச புதுசுல பேசினாருன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரே ஒரு கேள்வி, ப்ரோங்கிறது அன்பார்லிமெண்ட்ரியா? அங்கிள் அப்படிங்கிறது அன்பார்லிமெண்ட்ரியா? இல்லையே, அதெல்லாம் அலௌடு தானே. அது வந்து தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் இல்லையே. ஒருத்தரை பார்த்து அங்கிள்னு கூப்பிடுறோம். நான் ஒரு கேட்கிறேன், விஜய் அவர்கள் குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோடு நல்ல நட்போடு இருந்தவர்கள் தான், நல்ல நட்போடு இருந்தவர்கள் தான், சரிங்களா? ஒரு உரிமையெல்லாம் என்ன மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. என்ன உங்களுக்கு வெயிட்லன்னா சொல்லிட்டு போங்க, நீங்க மருமகன் இல்லை, மாமா இல்லை, யார் நீன்னு, அவ்வளவுதானே, முடிஞ்சிடுச்சு இல்லை அங்கேயே. அதை வந்து இன்னைக்கு கோக்க கூடாது. இந்த ஒரு பெண்மணியை ஒரு இணைக்கும் விதத்தில் இணைப்பது போல் பேசியது என்பதும் அவர் முதலமைச்சரை டைரக்டா கூப்பிட்டதும் இப்போ
முதல்வரை வந்து ப்ரோன்னு கூப்பிட்டாரு, வாட்டர் ப்ரோன்லாம் அங்கிள் கூப்பிட்டாரு. அப்ப நீங்க எடப்பாடி அவர்கள் டெட் பாடின்னு கூப்பிட்டீங்களே, அது எந்த முதல்ல நியாயம்? அப்ப நீங்க கூப்பிடலாமா? முதல்வர் எடப்பாடி முதல்வர் இருக்கும்போது டெட் பாடி நீங்க பிரதமரை எவ்வளவு கொச்சையா பேசுறீங்க இது வரைக்கும். அப்ப அதெல்லாம் எந்த கணக்கு? நீங்க பேசுனா அதெல்லாம் வந்து கருத்துரிமை. இவங்க அதை கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு தப்பா தெரியுதா? இது வந்து பியூரா சொல்றேன். விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில் பேசியிருந்தால் அதுவே வந்து தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு பெண்மணியை இதில் தொடர்பு வரும்படி அந்த முறையில பேசுனதுனாலதான் இது வழக்கு. அது திமுக எப்பவுமே தம் மேல உள்ளதை திருச்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் திருச்சி சொல்றது அது வந்து நடக்கக்கூடியதுதான். அதுதான் இங்க திருப்பி பண்றாங்க. அவங்க உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. சொன்னதை என்னைக்குமே திருப்பி நாங்க இதுதான் சொன்னோம்னு சொல்ல மாட்டாங்க. மாத்தி பேசுவது என்பது திமுகவின் வழக்கம். நமக்கே தெரியும். கலாம் என்றால் கலகம்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னாரு. அதே மாதிரி இந்துல திருடன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லவே இல்லைன்னாரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தத்தை மறுதளித்து பேசுவது என்பது திமுகவின் இயல்பு. அதனால இன்றைக்கு வந்து ரெக்கார்டு இருக்கு இவர் பேசுனதுக்கு. கட் பண்ணிட்டாங்கன்னா ஒரிஜினலை கொடுத்துருங்க. என்ன வரி வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதுல தப்பில்லை அப்படின்னு முடிவு பண்ணதான். இது வந்து காவல்துறை ஸ்டேஷன்லயே சொந்த ஜாமீன்ல அப்படியே போங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவர் என்னவோ பெரிய வீரதீர கைதி மாதிரி சுதந்திர போராட்டத்துல போய் செக்யூரித்த மாதிரி நான் வந்துட்டேன் பாத்தீங்களான்னு ரோட் ஷோ பண்றாரு வெளில வந்து. எதுக்கு ரோட் ஷோ? என்ன இப்ப சாதிச்சு நீ வந்த ரோட் ஷோ? அதுதான் திமுக. இல்லாத ஒண்ணு விளம்பரம் பண்ணும், ஸ்டிக்கர் ஒட்டும், நம்ம மேல தப்பு இருந்தாலும் காட்டிக்காது. அதுதான் இவர்களுடைய இது. வேற எதுவுமே இல்லை. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக பட்டியல் போட்டீங்க. குறிப்பா உதயநிதி அவர்களின் கைது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், நிறைய பேர் தான் செய்யறதான் ரைட்டு, தான் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒரு சாட்டி அடி கொடுக்கும் விதமாக நீங்க பேசலாம். அது வந்து பேச்சுரிமை எல்லோருக்கும் இருக்கு. நாகரிகமான பாதுகாப்பான கருத்துக்கள் மக்களிடையே வரவேற்பை பெறும். ஆனா நாகரிகமற்ற முறையில் கொஞ்சம் கூட விவேகத்தன்மை இல்லாமல் குப்பா மாதிரி பேசுனீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க எதிர்வினை ஆற்றத்தான் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இது மக்களிடையே அச்சமின்மையை ஏற்படுத்திவிடும், மக்களின்மையை ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். குறிப்பாக பொறுப்பாக ஒரு இடத்துல இருக்கிறவர் கண்டிப்பா தவிர்க்கப்பட்டிருக்கணும் இந்த வார்த்தைகளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இது கோழைத்தனமான ஒரு கைது நடவடிக்கை அப்படின்னு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் சொன்னதையும், இந்த பேச்சும் தவிர்க்கப்பட வேண்டியவை, இந்த கைதும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவை அப்படின்னு அன்புமணி அவர்கள் சொன்ன விஷயத்தையும், அவர் பேசியது தவறாக இருந்தாலும் இதே சாக்காக கொண்டு அவரை கைது செய்திருக்கிறார் அப்படின்னு சீமான் அவர்கள் சொன்ன விஷயத்தையும், தொடர்ந்து இங்கு உதயநிதிக்கு பயம் இருக்கு, அதனாலதான் தஞ்சாவூர் போற வரைக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரத்தை எங்க உட்காந்து கடத்த முடியுமோ அங்க உட்காந்து கடத்தியிருக்காரு. ஏன்னா அப்பதான் அவருடைய வக்கீல் வந்து ஜாமீனுக்கு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா அவருக்கே நல்லா தெரியும் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போனா கூட அங்கேருந்து அவங்கள வரணும் ஒன்றும் இல்லாம அமுச்சிடுவாங்கன்ட்டு. இருந்தாலும் நானும் போயிட்டு வந்தேன் பாருன்னு போயிட்டு வந்து வெளியில ஒரு சீனை மட்டும்தான் போடுறாரு உதயநிதி அவர்கள். மற்றபடி இதுல பெருசா வேற ஒன்றுமே கிடையாது. மொத்தத்தில் உதயநிதி கைது என்பது கண்டிப்பாக இன்று திமுகவுக்கு ஒரு பாடத்தை படிப்பினையை சொல்லி கொடுத்துள்ளது. நீங்க உங்களுடைய லெகசியை கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. பல தசாப்தங்களாக நீங்கள் யாரையெல்லாம் எவ்வாறெல்லாம் கேலி பொருளாக சித்தரித்து எந்த மாதிரியான வார்த்தைகளை பொதுவெளியில் பேசுகிறீர்கள் என்று, அது ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் கர்ம வீரர் காமராசர் முதல் இன்றைய திரிஷா வரை எல்லாருமே பேசிட்டீங்க. ஆனா ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பதில் கொடுக்கணும் இல்லையா? அந்த முடிவை வந்து இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இது போல் நிறைய விஷயங்கள் பேசுவோம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி, இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி மேடம்.